அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். இந்த கொஞ்ச நாளுமே எனக்கு வீடியோ போட கிடைக்கல. கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுது. என்னுடைய கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நாங்கள் பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா கீரி சம்பா வந்து 1 கிலோ, அதுக்கப்புறம் 4 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கு 500, சின்ன உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கிறேன். தக்காளி வந்து 4 தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா இருக்குது. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இருக்குது. இந்த பிரியாணிக்கு வந்து நாங்கள் ரெடிமேட் மசாலா போட போகிறதில்ல, இதைத்தான் நாங்கள் வந்து அரைச்சி போட போகிறோம். பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசி தான் இது. இதை நாங்கள் வந்து அரைச்சி தான் போட போகிறோம். முதல்ல நாங்கள் வந்து இந்த பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு நாங்கள் வந்து ஜூஸ் பண்ணி நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக்கை நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கொள்ளலாம். என்கிட்ட பேஸ்ட் இருக்கிறதால நான் பேஸ்ட்டை சேர்த்துக்கொண்டேன். இது ரைஸுக்கு தேவையான ஸ்பைசி வந்து அன்னாசிப்பூ, கருவேப்பட்டை, பிரியாணி இலை, அதுக்கப்புறமா கராம்பு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், முதல்ல நாங்கள் வந்து ஆயிலை சேர்த்து நல்லா ஆயில் சூடாயினதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கொள்வோம். இது வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து இந்த சிக்கன் பிரியாணியை வந்து பாசிமதி அரிசியில் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அது கூட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் வந்து கீரி சம்பா தான் நான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி கீரி சம்பாவில் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு தக்காளியுமே நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. அதோடு நீங்கள் ஜூஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பச்சை மிளகாயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலே இந்த பிரியாணிக்கு வந்து இந்த பச்சை மிளகாயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை தந்துச்சுட்டே சொல்லலாம். 2 தனி மிளகாய்த்தூள் வந்து 2 கரண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. கொத்தமல்லி தூள் வந்து 2 கரண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. வேறு நாங்கள் வந்து பிரியாணி மசாலா சேர்க்க போகிறதில்ல. நாங்கள் காட்டின இந்த ஸ்பைசியை தான் இப்படி அரைச்சி நாங்கள் வந்து பிரியாணி மசாலாவுக்கு சேர்த்துக்கொள்ள போகிறோம். பாருங்கள், உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நீங்கள் உருளைக்கிழங்கை வந்து லேசாக வேக வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ரைஸுக்கு தேவையான ஸ்பைசியை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உப்பை வந்து உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரைஸை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து மஞ்சளை நேரத்தோடு சேர்த்துரிக்கணும் மறந்ததால் நான் இந்த டைமில் நான் மஞ்சளை சேர்த்துக்கொண்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதுவும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸை வந்து வேகிறதுக்கு, இந்த ரைஸ் வந்து முக்கால்வாசி வெந்தாலே போதுமானது. நாங்கள் வந்து சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா அந்த ஆணத்தோடு தான் மீதியை வந்து வேக வைக்க போகிறோம். மீதி அரிசியை வந்து வேக வைக்கிறதுக்காக நாம் வந்து கொஞ்சமாக வெந்தாலே ரைஸ் வந்து போதுமானதாக இருக்கும். அதோடு நீங்கள் தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தயிர் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 4 கரண்டி தயிர் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துக்கொண்டேன். பாருங்கள், ரைஸ் வந்து முக்கால்வாசி தான் வெந்திருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து வடிகட்டிக்கொள்ளுங்க. மீதி வந்து ஆணத்தில் வெந்துடும். அந்த பிரியாணி வந்து இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே பிரியாணி வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டோண்டாகவே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கொண்டேன் கலருக்காக. உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ரைஸை வந்து இந்த ஆணத்தோடு சேர்த்துக்கொள்ளுங்க. ஆணத்தை வந்து நீங்கள் வந்து அளவு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. பச்சை மிளகாயும் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு தக்காளியையும் வந்து ஒரு தக்காளியை வந்து 4-5 துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையோடு இந்த பிரியாணி இருக்கின்றே சொல்லலாம். நெய்யை வந்து உருக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க.
அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிச்சன் டவல் ஒண்டால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. இது வேர்வை தண்ணிகள் வந்து பிரியாணிக்கு வந்து விழாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலே இந்த ஆவியில் வேகும்போது ரொம்ப டம் கட்டி இருக்கும்போது இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவுமே இருந்துச்சு. நீங்களும் ஒரு தரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பாருங்கள் நம்மளோட பிரியாணி எவ்வளோ அழகாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். உண்மையிலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பிரியாணியோட சுவை வந்து. என்னுடைய வீடியோக்களை பார்த்து இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய வீடியோக்களை பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோக்களை பார்த்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தருவீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் இந்த பிரியாணிக்கு வந்து மாசி சம்பளோடு சேர்த்து கியூகம்பர் ஒரு சலாடும் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், சிக்கன் கூட நல்லா வெந்து ரொம்ப அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி வந்து ஒரு டைம் வந்து எங்களுக்கு மிச்சப்படுத்துறதுக்காக வந்து சீக்கிரமாகவே செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.